அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் நம்ம யார், எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த பிறப்பெடுத்ததோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத அறியறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும், ஆடம்பரமான வாழ்க்கை பொருட்கள் மேலே இருக்கிற அன்பு பொய்யானது, அது நிலையானது கிடையாது, தேவையானதும் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை போதித்த சாய்பாபா அவங்கள பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சாய்பாபா வழிபடுற எல்லாருக்குமே தெரியும், அவங்க யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு அதிசயம் தான் நான் இந்த பதிவில் உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய்பாபாவை எல்லாரும் அவ்வளோ எளிதில் வணங்கிட முடியாது. சாய்பாபாவை வணங்கணும்னா அவங்களே நம்மளை தேர்வு செய்வாங்க. தேர்வு செஞ்சு நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. திருவுருவமாக ஒரு படம் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு சிலையாவோ நம்ம வீடு தேடி வருவாங்க. நம்மளை அவங்க வணங்க வைப்பாங்க. அப்படி தான் என் வாழ்க்கையிலையும் சாய்பாபா வந்தாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் சாய்பாபாவை வழிபட்டுட்ருக்கேன். அவங்கள நினச்சாலே மனசில் பக்திங்கிறத விட அன்பு தான் நமக்கு அதிகமாக வரும். மனசில் இருக்க கோபங்கள்லாம் நமக்கு குறைஞ்சிரும். இது சாய்பாபா வழிபடுற எல்லாருமே உணர்ந்த விஷயமா இருக்கும். பக்தி தாண்டின ஒரு அன்பு, ஒரு கருணை எல்லாமே சாய்பாபாவை நினச்ச நேரத்துலையும் அவரோட பேரை திருநாமத்தை நம்ம சொன்ன உடனேயும் நம்ம மனசுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சாய்பாபா நான் கல்லூரி படிக்கும்போது, கல்லூரி 1ஆம் ஆண்டில் என்னோடய தோழியால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. என்னோடய தோழி சொல்லுவாங்க அடிக்கடி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் சாய்பாபாவை மட்டும் வழிபடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்களே, இல்லை நான் மனிதர்களாக அவதரிச்சாங்கன்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் வழிபட மாட்டேன், இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் சாய்பாபாவை மட்டும் நான் வணங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே அவங்களோட முகத்தில் ஒரு பொலிவோட ஒரு பிரகாசத்தோடு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் அவங்க பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் வணங்கினது இல்லை அப்படின்னு. அந்த வருஷமே என்னோடய பிறந்த நாளுக்கு அவங்க எனக்கு சாய்பாபாவை கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு சாய்பாபா படமோ சிலை எதுவுமே கிடையாது. பெற்றோர்கள் யாருமே வழிபட்டது கிடையாது. ஆனால் முதல்ல சாய்பாபாவை அந்த ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே நான் வாங்கிட்டு போய் பூஜை அறையிலையும் வைக்கலை. அவங்கள சுற்றி நிறைய லைட்ஸ்லாம் வச்சு ஒரு அழகான ஷோபீஸ் மாதிரி இருந்ததுன்னு நான் ஷோகேஸ்லேயே வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் இருக்குது, சரி ஓகே சாய்பாபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடிக்கடி நான் சாய்பாபாங்கிற பேரை கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் வழிபட தொடங்கலை. மனசில் ஒரு மரியாதை இருக்குது, ஆனால் வழிபாட்டில் இல்லை. நான் பேரை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்கே போனாலும் கொஞ்சம் சாய்ங்கிற மாதிரி கேட்குறேன். அவங்களோட படத்தை பார்க்குறேன், போகிற வழியில் எங்கேயோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது லைஃப்பில். அப்போ ஒரு நாள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் சாய்பாபா அவர் வழிபட்ட அதிசயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியே அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, நான் சாய்பாபா ரொம்ப தீவிர பக்தன், நான் கும்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இது கேட்டோன்னா அப்படிங்களா சார்ன்னு சொல்லிட்டு இவங்க அவ்வளோவா ஒரு இது பண்ணலை. ஓகே, இவங்க ஒரு அவங்களோட வழிபாட்டு முறைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க, வாங்க காரில் ஏறுங்க, நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக சாய் அப்படிங்கிற பேரையோ இல்லை அவங்களோட திருவுருவத்தையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது நீங்கள் எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னோடய எல்லா ட்ராவல் நான் எங்கே போனாலும் சாய்பாபா என் கூடயே இருப்பாங்க, முழுக்க என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்கிறத விட இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, நம்ம போகிற வழியில் சகஜமாக பார்க்குறது தானே, எல்லா கடவுளோட பேர், விநாயகர் பார்ப்போம், முருகர் பார்ப்போம், எல்லா மத கடவுள் எல்லார் பேரையுமே நம்ம போகிற வழியில் பார்க்குறது தானே, இவங்க என்ன இது இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே நான் கவுண்ட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
கவுண்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான். பட் அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டு கவுண்ட் பண்ண ஆரம்பித்தவர் வந்து கிட்டத்தட்ட 100 தாண்டி கவுண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சாய் அப்படிங்கிற பேர், சாய்பாபாங்கிற பேர், அவங்களோட திருவுருவம், ஏதோ ஒரு பேனர் இல்லை ஒரு கடையோட போர்டில் வந்து இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய அப்படி கவுண்ட் பண்ணி 108 தாண்டிடுச்சு. ஸோ அவருக்கு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இறங்கி வந்து சொல்லியிருக்காங்க, நான் 108 தாண்டி நான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு. அதை கேட்டோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி தான் என்னோடய ட்ராவலில் எப்போவுமே என் கூடையே வந்து சாய்பாபா இருக்காங்கன்னொன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி, நான் அன்னையிலேருந்து முழுக்க அவங்கள நம்பி நான் வணங்க ஆரம்பித்து என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பார்த்ததுமே எனக்கும், அவர் காரில் ஏறும்போது என்ன நினச்சாரு, போகிற வழியில் இருக்கும் தானேங்கிற மாதிரி தானே நினச்சாரு. அது மாதிரி தான் எனக்கும் வந்து போகிற வழியில் நிறைய இருந்திருக்கும் தானே, இதையும் இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்க, சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம். நான் வழிபட ஆரம்பிக்கலை, இருந்தாலும் ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம அந்த காலேஜ் படிக்கிற டைம்லலாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ நானும் அப்படி நினச்சிட்டு வந்து விட்டுட்டேன் அதை. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு நம்மளோட பிற மத கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்கு நான் அந்த ஒரு விஷயமா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோடய சகோதரர் வந்து 2 வீலரில் என்னை கூப்பிட்டு போக போகிறாங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது டக்குன்னு சாய்பாபா வந்து எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, அன்றைக்கி நீ அதை நம்பலைல்ல, இன்றைக்கி நீ எண்ணி பாரு, உனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரில. எனக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணணும்னு நினச்ச விஷயம் கரெக்டாக நான் ஏறுறேன். எனக்கு காலேஜ்லாம் ஞாபகம் இல்லை, இதுதான் ஞாபகம் வந்தது. சரி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிப்பேன். ரொம்ப ஜாலியாக, எப்படியும் வந்து அவர் 100னா நான் 200 எண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் 2 வீலரில் ஏறி உட்காந்துட்டு போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி போகும்போது சாயின்னு ஒரு பேர் இருக்கிறது, அந்த குட்டியாக பிக்சர் இருந்தாலும் சரி, பெரிய பிக்சர்ஸ், அந்த ஸ்டாச்சு எது இருந்தாலும் நம்ம கவுண்ட் பண்ணிடணும், இப்படி 200 தாண்டி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. போக ஒரு பிக்சர் எதுவுமே எனக்கு தெரில, ஒரு பேர் எதுவுமே வரவே இல்லை. டேர்னிங்லாம் தாண்டி போகிறாங்க. எனக்கு எந்த பக்கமாக நம்ம பார்த்துடணும்னு 2 பக்கமும் கடையெல்லாம் திரும்பி பார்க்குறேன். பஸ்ஸு வருது, ஆட்டோ வருது, எல்லாம் பைக் எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்குறேன். ஏதாவது ஒரு சாயிங்கிற நேமையாவது நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்ட ஆரம்பித்த விஷயம் அந்த தொலைவு போக எனக்கு கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிக்சர் ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு தெரியலையே, ஐயோ நம்ம தப்பாக இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. ஒரு கட் வருது, அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து சான்ஸே கிடையாது. அங்கே வந்து பிற மத சகோதரர்கள் அங்கே வசிக்கிற இடம். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த நேம் பார்க்க முடியாது. அப்போது இது வரைக்கும் தான் நம்மளால் பார்த்துருக்க முடியும், அதுக்கு மேலே கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும் எனக்கு அந்த கட் வந்தோடனே மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, நம்ம விளையாண்டுட்டோம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க வந்து நினச்சி ஒரு விஷயத்த சொன்னாங்க டிவியில், அதுவும் ஆன்மீக நிகழ்ச்சியாக சொன்னாங்க, அது நம்ம விளையாட்டாக மனசில் எடுத்தோமே. இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனாலும் அந்த சாய்பாபா விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி பண்ணிட்டோமே. ஒரு இடத்துல கூட சாய்பாபா நமக்கு காட்சி கொடுக்கல. நான் நம்பியிருந்தேன், நிஜமாகவே நம்பி ஏறி உட்காந்து நான் சாய்பாபா அவங்கள பார்க்கணும், இத்தனை இடத்துல நான் கவுண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்திருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் நினைக்காம நான் 200 எண்ணி காட்டணும்னு ஒரு அகந்தையில் வந்து நான் ஏறி உட்காந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல கூட உங்களை நான் பார்க்கும்போது சாதாரணமாக கூட நான் எல்லா இடத்துலையும் ஒரு ஆட்டோவில், சைக்கிளில், எங்கேயாவது சாயிங்கிற நேமையாவது நான் வந்து போகிற வழியிலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி நான் பார்த்து ஒரு 200 நான் கவுண்ட் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு ஏறின இடத்துல என்னால் ஒன்று கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்து அழுகிற நிலைமைக்கு போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அன்றைக்கி எனக்கு வந்து. ஸோ அழுதுட்டு அப்படி அழுகிற மாதிரி குனிஞ்சிட்டு திரும்பி பார்க்குறேன், இங்கே எங்களோட பைக்கை வந்து தாண்டுற மாதிரி ஒரு பெரிய ஏர் பஸ், அதோட நிழல் வந்து பைக்கில் ஃபுல்லாக கவர் ஆகுது, அப்படி ஒரு பெரிய ஏர் பஸ் வந்தது. நிமிர்ந்து என்ன இது ஒரு இவ்வளோ பெரிய ஷேட் நம்ம மேலே விழுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெரிய ஏர் பஸ்ஸு. நேம் என்னன்னு பார்த்தா சாய் நரேஷ் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சு, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது அப்படியே டேர்ன் ஆகுது, அந்த பஸ் வந்து பெருசாக டேர்ன் ஆகும்போது அந்த ஏர் பஸ் வந்து டபுள் பெர்த் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ டேர்ன் ஆகும்போது பார்த்தா பின்பக்கம் அந்த பஸ்ஸு ஹைட்டில் சாய்பாபா வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய சாய்பாபா வந்து எனக்கு பார்த்தவொன்னே ரொம்ப புல்லரிச்சிருச்சு, அழுக வருது. சாய்பாபா நான் விளையாட்டேன், நான் உங்களை தேடும்போது நீங்கள் வரல, நான் வந்து விளையாண்டுட்டேன் அப்படின்னு நான் தப்பாக உணர்ந்து அடுத்த நிமிஷம் நீங்கள் எனக்கு வந்து காட்சி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சாய்பாபா மேலே நான் அவங்கக்கிட்ட வேண்டுதல், பிரார்த்தனை எதுவுமே நான் வந்து வைக்க மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு கருணை, ஒரு பாசம், ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் எனக்கு வந்து சாய்பாபான்னு சொன்னோன்னே மனசில் எவ்வளோ ஆவேசம், கோபம்,
இவங்கள வந்து இப்படி பண்ணுங்க, அவங்கள இப்படி பண்ணுங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எதுவுமே எனக்கு கேட்கணும்னு தோணாது. ஆனால் அவங்க பேரை கேட்டோன்னே ஒரு அன்பும், அவர் வந்து எப்படி இந்த உலகத்தில் அன்பை தான் பரப்பணும்னு சொல்லிட்டு அவதரித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்களோ அது மட்டும்தான் மனசில் இருக்கும். ஸோ இந்த விஷயந்தான் நான் வந்து நிஜமாவே வந்து இப்போ வரைக்கும் சொல்ல, நான் சாய்பாபாவை நேரில் பார்த்துருக்கேன். நான் என்னோடய தப்பை உணர்ந்த அடுத்த நிமிஷமே எனக்கு அவர் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி தானே வரைஞ்சதுன்னு வந்து யாராவது வந்து சொல்லலாம். பட் அவ்வளோ தூரம் கடந்து நான் தப்பாக உணர்ந்த அடுத்த நிமிஷம் எனக்கு அவ்வளோ பெருசாக காட்சி கொடுத்தாங்க. பேரும் காட்டினாங்க. பெரிய ஒரு திருவுருவமாக பார்த்தது. ஸோ இதுதான் என் லைஃப்பில் வந்து சாய்பாபா பண்ண ஒரு அதிசயம். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து சாய்பாபா பற்றின ஒரு அதிசயமான விஷயங்கள் நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சாய்பாபாவோட அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளுக்கு ஸ்டே டியூன் வித் டிவைன் ஆரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.